எல்லாருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு எங்கள் மருமகளுக்கு பிறந்த நாள். எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வரத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கேக் செஞ்செல்லாம் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். முட்டை சாப்பிடக்கூடாது இல்லைங்களா, அதனால் முட்டை இல்லாத தயிர் இல்லாத சூப்பராக ஒரு சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு கேக் செய்யலாம். அவங்க வரத்துக்குள்ளே அப்படியே ரகசியமாக செஞ்சு தரலாம். கடையில் வாங்கி வாங்கி தான் நம்ம கேக் பெற்றோம். நாம் ஒரு யூடியூப்பில் ஒரு சமையல்காரர் ஒரு குக்கிங் இதாக இருந்துட்டு ஏன் நமக்கு கடையில் போய் வாங்கினோம், நம்ம வீட்லேயே சமைக்கலாம். வாங்க சூப்பராக கேக் செய்யலாம். சர்க்கரை பாருங்கள், இந்த கப்பில் 2 கப்பு. அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உடனே என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க சூப்பராக முட்டை இல்லாத, சூப்பராக தயிர் இல்லாத, முட்டை இல்லாத 3 பொருளை வச்சு, அது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக சூப்பராக ஒரு கேக்கு ஒரு 45 நிமிஷத்தில் செய்யலாம். வாங்க. 2 கப்பு ரவை, 2 கப்பு ரவை எடுத்தாச்சு. அதில் பாதி சர்க்கரை 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு எடுத்தாச்சு. இது ரெண்டையும் இப்போது மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு வந்துடலாம். ஏலக்காய் தூள் காலி ஆயிடுச்சு, அதனால் நான் 2 ஏலக்காய் இதிலே போட்டுக்கிறேன். நல்லா பவுடர் ஆகிடும். இது இப்போது கொஞ்சம் நல்லா நைஸாக மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி பிரிமனை ஒன்று வச்சு அந்த உப்பு அடியில் கொட்டிக்கலாம். கொட்டி இது அது மேலே வச்சு இந்த கேக்கு இதில் நல்லா எண்ணெய் துடைக்கலாம். எண்ணெய் துடவி மைதா போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஃபுல்லாக துடவி டிஷ்ஷு பேப்பர் இருந்தால் அதை போடலாம். அந்த பேப்பர் எங்கிட்ட இல்லை, அதனால் சிம்பிளாக வீட்டில் இருக்கிறது வச்சு செய்யலாம். இதில் ஃபுல்லாக எண்ணெய் துடவிட்டு மைதா தூவிக்கலாம். மாவு வாங்க இது மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னே நம்ம வானலை ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். வானல் சூடாகட்டும். நல்லா வானல் சூடாகிட்டுக்கிட்டோம். நாம் அதுக்குள்ளார இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரவையும் சர்க்கரையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரவை 2 கப்பு, சர்க்கரை 1 கப்பு. சொரன்னு இருக்கட்டும். மைதா 1 கப்பு. இந்த கப் வாசனை இல்லாத எண்ணெய் அதே கப்பில். கடலை எண்ணெய் ஊற்றக்கூடாது, நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது. சமைக்கிற எண்ணெயில் மீதி எதுனாலும் ஊற்றிக்கலாம். 1/2 கப் எண்ணெய், பேக்கிங் சோடா 1 இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூனு, குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூனு பேக்கிங் சோடா. நம்ம டிஃபனுக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த சோடா ஒரு 1/2 ஸ்பூன். வெண்ணிலா எசன்ஸு. இந்த எசன்ஸ் தாங்க டேஸ்ட், கேக்கு வாசனையே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த எசன்ஸ் எல்லாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூனு. இந்த எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காயை இன்னும் 2 சேர்த்து போட்டுக்கோங்க. அதை பற்றி கவலையே இல்லை. இல்லைன்ட்டு வருத்தப்படாதீங்க. ஏலக்காய் அதனால் இதில் மாற்றிக்கலாம். பால் இந்த கப்பில் 2 கப் எடுத்துக்கோங்க. நம்ம 2 கப்பு ரவை எடுத்துருக்குறோம் இல்லைங்களா. நல்லா திக்கான பசும்பால் 2 கப்பு. நல்லா ஸ்டிக்கு வச்சு நல்லா கலக்கிக்கணும். அதை ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, சால்ட்டு நிறைய போட்டாதீங்க. ஒரே ஒரு சிட்டிகை சால்ட்டு. இதெல்லாம் நல்லா கலக்கிக்கலாம். நல்லா இந்த ஸ்டிக்கு வச்சு கலக்கலாம். நல்லா வடிச்சு ஊற்றிக்கலாம். இதுக்கு இன்னும் அடிக்க முடியாது, கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கட்டி இல்லாத அடிச்சாச்சு.
ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா கலக்கியாச்சு. இப்போது நம்ம அதில் எண்ணெய் தடவி மைதா போட்டுக்கிட்டு வந்துடலாம். இதுக்கு எண்ணெய் தடவிக்கலாம். மைதா போட்டுட்டோம்னா ஒட்டாது. நல்லா துடைப்போங்க எண்ணெய். அப்போ தான் அடியில் அது ஒட்டாத வரும். போட்டுச்சு. இப்படியெல்லாம் ஓரத்தில் தட்டிக்கோங்க. ஏன்னா கேக்கு எப்படியும் இதெல்லாம் தான் வரும். சூப்பர். இன்னும் கொஞ்சம் மைதா போட்டுக்கலாம். ஒட்டாத இருக்கும். தெரியுதுங்களா? நல்லா அந்த எண்ணெய்க்கு ஒட்டிக்கிச்சா, அதனால் கேக் வந்து இந்த சுற்றியும் வரக்குள்ள ஒட்டாது. இப்போது இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, உப்பு அடியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸி ஜாரில் கூட தூள் பண்ணி இதை வச்சுட்டா நம்ம எப்படி குட்டீஸ் இருக்குது அப்பப்போ கேக் செய்வோம், அது வச்சுக்கலாம். அப்போ இதை ஊற்றிக்கலாம். இப்படி இருக்கணுங்க. ஊற்றுனா நல்லா அடிச்சுக்கணும். அரை பாத்திரம் தான் செஞ்சு ஊற்றணும். அது வேகக்குள்ளே முழு பாத்திரம் வந்துடும். அதனால் நீங்கள் எப்போ கேக்கு செஞ்சாலும் அரை பாத்திரம் 3/4 வாசி கேக்கு இதில் ஊற்றுங்க. நிறைய ஊற்றிடாதீங்க. இதெல்லாம் வலிச்சு விட்டுக்கலாம் கையில். இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம். யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை. இப்படி வச்சுட்டு மேலே ஒரு மூடி இருக்குது, அந்த மூடி போட்டுடலாம். 45 நிமிஷம் நல்லா மூடி வைக்கணும், கேப் இல்லாத. கைகளில் பிருமனை வச்சு அழகாக உப்பு போட்டு பிருமனை வச்சு அதுக்கு மேலே வச்சுக்க. நீங்கள் அந்த பிருமனை இல்லைன்னா சின்னதாக ஏதாவது டிஃபன் பாக்ஸ் இது கமுத்தி கூட தட்டு கமுத்தி அது மேலே வச்சுக்கலாம். இது மாதிரி தான் வைக்கணும். இதுக்கு மேலே நல்லா மூடி கரெக்டாக கவர் ஆகணும். கொஞ்சம் கேப் இருந்தால் கூட வேகாது. வாங்க அங்கே கொண்டு போய், ஏன்னா சிலிண்டர் ஆகிடுச்சி, கேஸ் ஆகிடுச்சி. அங்கே கொண்டு போய் மெஸ்ஸில் கொண்டு போய் சிலிண்டர் அடுப்பெல்லாம் இருக்குது, அங்கே வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். 45 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது பாதி வெந்திருக்கு. இப்போது நம்ம இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா எதுனாலும் அப்படியே அது மேலே அப்படியே வச்சிட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கும். 20 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. மூடி வச்சிடலாம். இப்போ 3/4 வாசி வெந்துடுச்சு. அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா டைட்டாக. நான் குக்கரில் வைக்கல, வானலில் வச்சுருக்கேன். வேகட்டும். ஸ்லோவாக வச்சுருக்கேன். 45 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்ப்போம். ரொம்ப ஸ்லோவாக தான் வச்சுட்டு போயிருக்கேன். இது மாதிரி ஒரு மைக்கோதி இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா கம்பி இருந்தால் விட்டு பாருங்கள், இருந்துச்சா பார்க்கலாம். இன்னும் வேகலை. ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டேன். இன்னும் வேகலை பாருங்கள், அப்படியே வருது. இன்னும் கொஞ்சம் அனல் அதிகமாக வைக்கலாம். எங்கே கேப் இருக்கா? கொஞ்சம் கேப் இருந்தால் கூட வேகாது. கரெக்டாக தான் இருக்குது. நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் வந்துடுச்சான்னு பார்ப்போம். வானலில் வச்சதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. குக்கரில் வச்சுருந்தா இன்னும் சீக்கிரமாக இருக்கும். எப்படி குத்துனா அதில் ஒட்டக்கூடாத போது எப்படி ஒட்டுச்சு. இப்போ ஒட்டலை பார்த்தீங்களா? கேக்கு சூப்பராக வந்துடுச்சு. அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கொஞ்ச நேரத்தில் கேஸ் காலி. அதனால் இங்கே மெஸ்ஸுக்கு வந்தாச்சு, இந்த ரூமுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா ஒட்டலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக கேக் ரெடி.
சிம்பிளா எடுத்தாச்சு கீழே. அப்படியே அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். ஹாய் வாங்க, எல்லாருக்கும் மாலை வணக்கம். எங்க மருமகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவ ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள கேக் ரெடி பண்ணி அவளுக்கு தெரியாத வெட்டணும்னு ரெடி பண்ணிட்டேன். பாருங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடா இருக்கு. சூப்பர், ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்களா? வாச்சுமா ரொம்ப ஆசை மதியம் காலையில இருந்து அவளுக்கு தெரியாம செஞ்சு கொடுக்கணும்னு. வெட்டு தம்பி, எத்தனை லட்சம் போட்டு பணம் வாங்கினாலும் இது மாதிரி, நம்ம எத்தனை லட்சம் போட்டு கேக் வாங்கினாலும் இது மாதிரி இருக்குங்களா? நம்ம ஒரு யூடியூப்ல சமையல் பண்ணிட்டு போய் கடையில வாங்கணுமான்னு சொல்லிட்டு நானே செஞ்சேன். செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. சாப்பிட்டா செமையா இருக்கு. நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு சந்தோஷமா ஃபேமிலியோட இருக்கணும். தம்பி, சந்தோஷமாடா? அவளுக்கு தெரியாத, சரி நாம இவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டு கடையில வாங்கி கேக் வெட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு நானே செஞ்சுட்டேங்க. செம்ம சூப்பருங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் கூட தீயாது. என்ன சாப்பிட்டா இருக்கு பாருங்க, ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கு. எதுவுமே இல்ல, 3 பொருள் தான். சாப்பிடுச்சு. சரி சார், சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க கேக்குன்னா, ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி எங்க பேத்தியும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கும். உண்மையா கடையில 1000 ரூபாய் போட்டு ஒரு கேக் வாங்கினா 1000 ரூபாய் போட்டு வாங்கினா கூட இந்த சந்தோஷம் இருக்காது. வா, இரு இரு இரு, உனக்கும் தான். வாங்கிக்கோ அச்சு, வாங்கிக்கோ. செல்லு வாங்கிக்கோ அச்சு. வா தம்பி, அதை வச்சுட்டு வா. எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்து இப்போதான் ட்ரெஸ் மாத்தினாங்க, வெளியில போறோம். சூப்பரா இருக்கு கேக்கு. எல்லாம் வெட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பீஸ் போட்டுடலாம். அப்படி செமையா இருக்குங்க. நான் நினைச்சு பார்த்ததை விட அதிகமா வந்துருச்சு. சூப்பரா இருக்கு. டேஸ்ட் எல்லாமே அருமையா இருக்கு. அப்படியே பார்க்கவே ஆசையா இருக்கு. அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குது. இன்னும் ஒண்ணு ஆசைப்பட்டேன், முடியல. வரத்துக்குள்ள அவளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து வச்சு கொடுக்கணும். இந்த கேக்கும் ட்ரெஸ்ஸும் கொடுக்கலான்னு நினைச்சேன். இதே லேட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் போனா பூந்தமல்லிக்குள்ள பயங்கர டிராபிக்கா இருக்கும். வண்டி வேற மாத்திட்டங்களா, பழைய வண்டினா போயிட்டு வந்திருப்பேன். புது வண்டிங்கனால கொஞ்சம் பயமா இருக்குது. ஒரு செகண்ட் ஹேண்ட்ல எனக்கு தகுந்த மாதிரி பையன் வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த வண்டி இன்னும் மெயின்ல ஃபுல்லா ஓட்ட பயமா இருக்கும். அது இப்போ ரொம்ப டிராபிக்கா இருக்கும். என் பழைய வண்டி வில்லேஜுக்கு போயிடுச்சுங்க. இங்க பாருங்க, 2 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு மைதா. மைதா நான் நிறைய போடல, ஒரே கப்பு மைதா போட்டேங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா, ஒரு தட்டு நிறையாங்க. செம செம செம. நம்ம கடையில வாங்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்துருச்சு பாருங்க. எல்லாம் அப்படியே நம்ம இன்னும் பெரிய பெரிய பீஸா போட்டா கடையில பாக்ஸ்ல வச்சு தராங்க இல்லைங்களா, அது மாதிரி இன்னும் ஒரு 1/4 கிலோ 1 கிலோன்னு. செம்ம சூப்பருங்க. அப்படியே ஒன்னு எடு பாப்பா, கட் பண்ணி எடு, ஃபேஸ்புக்ல போட. தம்பி நீ எடு, அம்மாவை நானும் பிடிச்சி அம்மா கூட்டுற மாதிரி.